வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, ரீசெண்ட் வீடியோல ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டாங்க. யாரோட கப்பல் வேணா உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா அனுமதியுமே கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து புதுசா ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. அது என்ன மாதிரியான ட்விஸ்ட்? உள்நாட்டுக்குள்ள நடக்கிற போரால நீயா நானா யாருக்கு இங்க அதிகாரம் அப்படிங்கிறதுனால சூடானோட மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, திரும்பவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து மூடிட்டாங்க. அதுக்கு காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்க 3 பேருக்கு இடையில தானே இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுக்குள்ள சீனாவும் வந்து உள்ள வந்திருக்காங்க. அதுக்கான காரணமா என்ன இருக்கு? ஈரானோட சுப்ரீம் லீடரான கமேனி அவரோட உடலை வந்து இதுவரைக்குமே அடக்கம் பண்ணாம ஈரான் வச்சிருக்காங்களா? என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி இருக்கு? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இஸ்ரேல் திரும்பவும் லெபனானை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த போர் வந்து முடிய போகுதா இல்ல திரும்பவும் ஆரம்பிக்க போகுதா? இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 2 வாரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. 2 வாரமும் வந்து யாரையுமே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ரூல்ஸா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்டமா ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அதோட விட்டுருந்தா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, நீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ணி வச்சிருந்தாலும் அமெரிக்காவோட கடற்படை ஈரானோட துறைமுகத்தை கண்டினியூவா வந்து முற்றுகையிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து அவங்க சைட்ல இருந்து நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திரும்பவும் மூடுறோம் அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவும் ஈரானும் வந்து எவ்வளவு நட்பு நாடுகள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஈரானோட புரட்சிகர காவல்படை என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவோட கப்பலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பல் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல வேளை இதுல இந்தியாவோட மாலுமிகள் அந்த கப்பலுக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இல்ல. அது வந்து முக்கியமான நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இது சம்பந்தமா இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் 2 பேருமே வந்து பேசியிருக்காங்க. எதுக்காக எங்க மேல வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்க வந்துட்டு எதிரி நாட்டோட கப்பல் ஏதோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தணும். மத்தபடி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஈரானோட இந்தியா எப்பவுமே ஒரு நல்ல நட்போட தான் இருக்கும். இது சம்பந்தமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரானோட தூதரகம் சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஈரானோட டூஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரக்கு கப்பலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாக் பண்ணும்போது அந்த கப்பலோட இன்ஜின் ரூம் இருக்குல்ல, அங்கதான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இன்ஜின் என்ன பண்ணிருக்கு, டெம்பரரியா வேலை செய்யாம போயிருக்கு. அந்த டூஸ்கா கப்பல் வந்து சீனாவில இருந்து ஈரானோட துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. இப்போ அமெரிக்கா, ஈரான் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க இந்த போர் இப்போ சீனாவோடையும் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால சீனா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட தெற்கு சீனா கடலை வந்து நாங்களும் பிளாக் பண்ண போறோம், நாங்களும் இந்த ஆட்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீனாவும் வந்து உள்ள இறங்கி இருக்காங்க. இப்ப தெற்கு சீனாவோட கடலை சீனா வந்து பிளாக் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணிருக்கனால இங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கச்சா எண்ணெய் வந்து 30% தான் வந்து உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த தெற்கு சீனா கடல்ல 30% வந்து வணிகம் சம்பந்தமான எல்லா போக்குவரத்து பாதைகளுமே வந்து அங்கதான் நடக்குது. சோ அது எல்லாமே வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மீன் பிடிக்கிறதுக்கு முக்கியமான அதிகமான மீன்கள் இருக்க ஒரு இடமாவே வந்துட்டு இந்த கடல் பாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த கடலுக்கு அடியில இயற்கை எரிவாயா இருக்கட்டும், கச்சா எண்ணெய்கள் எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட அந்த கடல் பாதை வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அப்பாவி மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கிறது யாரு? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான். ஈரானோட அந்த டூஸ்கா அந்த சரக்கு கப்பலை அட்டாக் பண்ணதுனால ஈரான் வந்து சும்மா இருப்பாங்களா? அமெரிக்காவோட போர் கப்பல்களை அவங்க ஈரானோட ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு இதோட பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈரான் வந்து அங்க போகல.
ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்ட, நீ சொல்றதை தான் நாங்க கேட்கணும் அப்படிங்கன்னா எதுக்காக இந்த பேச்சுவார்த்தை? பேச்சுவார்த்தைங்கிறது 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. நீங்க மட்டும் பேசுறத நாங்க கேட்கறதுக்கு எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானோட அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அணுசக்தி அப்படிங்கிறது அது வந்து எங்களோட உரிமை, அதை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து எந்த உரிமையுமே கிடையாது. அப்போ நீங்களும் அணு ஆயுதம் தயாரிக்காம இருக்க வேண்டியதானே. ஈரானை மட்டும் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க, நீங்களும் அணு ஆயுதம் தயாரிக்காம இருக்க வேண்டியதானே. ஒண்ணு யாருமே அணு ஆயுதம் தயாரிக்காம இருக்கணும், இல்ல எல்லாருமே அணு ஆயுதம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஒரு சில பேர் மட்டும் தயாரிக்கலாம், மத்தவங்க யாருமே தயாரிக்க கூடாது அப்படிங்கிறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டினையுமே வந்து ஈரான் சைட்ல இருந்துமே கேட்டிருக்காங்க. சோ இந்த போர் வந்து முடிகிற மாதிரி தெரியல, இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து லெபனானை அட்டாக் பண்ணக்கூடாது, 10 நாளா இந்த போர் நிறுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் திரும்பவும் லெபனானை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெபனான்ல இருக்க ஹெஸ்புல்லா தான் வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ணாங்க, நாங்க தற்காப்புக்கு தான் வந்து லெபனானை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த போர் வந்து முடிய போற மாதிரி தெரியல. இதுக்கு நடுவுல ஈரானோட சுப்ரீம் லீடரான கமேனி, அவர் உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து இந்த போரோட ஆரம்ப காலத்திலே வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அவரோட உடம்ப வந்து இன்ன வரைக்குமே ஈரான் வந்து அடக்கம் பண்ணாம வச்சிருக்காங்க. 1987ல முதல் சுப்ரீம் லீடரா இருந்த ரூஹல்லோ கமேனி அவரை வந்து அடக்கம் பண்ணும்போது அங்க 1 கோடி மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனா அப்படி சிறப்பா செய்ய வேண்டிய ஒரு இறுதி சடங்க இன்னைக்கு கமேனி அவரோட உடம்ப வந்து ரகசியமா ஒரு இடத்துல வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் முன்னாடியும் அந்த இறுதி சடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இஸ்ரேல் திரும்பவும் வந்து இதை சாதகமா வச்சு அங்க ஒரு அட்டாக்கை நடத்திடுவாங்க. சோ என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நிலைமையில தான் வந்து ஈரான் இருக்காங்க. ஆனா அவரோட உடம்ப வந்து இப்போ அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லயுமே ஈரான் இருக்காங்க. அதுக்காக ரகசியமான ஒரு இடத்துலயும் பயங்கரமான ஒரு பாதுகாப்போடையும் அவரோட உடம்ப அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஈரான் சைட்ல இருந்து வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த 2 வாரத்தான இந்த பேச்சுவார்த்தையோட முடிய போறதுக்கான நாள் வந்து புதன்கிழமை வரைக்கும் தான் இருக்கு. சோ அதுக்கப்புறமா இந்த போரோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தைக்கு இப்ப ஈரானுமே வந்து போகல. சோ கண்டிப்பா இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்காது, இது வந்து தொடர்ந்து நடக்க தான் போகுது. சோ இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறமும் அமெரிக்காவோட கடற்படை வந்து கண்டினியூவா முற்றுகையிட்டதுனால இப்ப திரும்பவும் ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லெபனான் மேல சொல்லியுமே அதை கேட்காம இஸ்ரேல் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கதை பத்தி உங்க கருத்து என்ன? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.